Welcome back, guys. So Windows 11 upgrade கம்பேட்டபிளாக இருக்கக்கூடிய டிவைஸுக்கு அப்கிரேட் ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு என்னோட செக்யூர் பூட்டால் இஷ்யூ வருது, அப்படி இல்லாமல் என்னோட டிபிஎம்மால் இஷ்யூ வருது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கவங்க எப்படி இந்த அப்கிரேட் பண்ணலாம், ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே விண்டோஸ் 11 நம்ம ரன் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ ரன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இஷ்யூஸ் வந்துச்சு. ஸோ லெட் மீ ரன் இட் ஃபார் யூ கைஸ் அகெயின். ஸோ ஃபஸ்ட்டு இந்த விண்டோஸ் 11ல் இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள்லாம் செக் பண்ண முடியுமோ அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும். செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு இட் வில் சே வெதர் இட் இஸ் பீன் சப்போர்ட்டட் ஆர் நாட். நம்ம டிவைஸில் அவங்களோட பேசிக் ரிக்குயர்மெண்ட்டாக 2 விஷயத்தை கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நம்மளுக்கு சப்போர்ட் ஆகுமா ஆகாதா. ஸோ ஃபஸ்ட் இதை செக் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டை சொல்லட்டும், அதுலேருந்து நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு த பிசி மஸ்ட் சப்போர்ட் டிபிஎம் 2.0, இன்னொன்று த பிசி மஸ்ட் சப்போர்ட் செக்யூர் பூட். ஸோ இந்த 2 கண்டிஷனும் இருந்தால் தான் நம்ம ரன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் உங்கள் இதில் விண்டோஸ் 11 பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் கிவ் அ கேன்சல். ஓகே, க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்மகிட்ட ஃபைல்ஸ் இருக்குது, டிபிஎம் எரர் ஃபிக்ஸ் ஃபைல்ஸ். ஓகேவா, ஸோ அந்த டிபிஎம்மையும் சரி அதே நேரத்தில் செக்யூர் பூட், ஸோ இது 2த்துக்கும் ஃபிக்ஸ் இந்த ஃபைல்ஸ் மூலமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are just copying these 2 files. ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளோட விண்டோஸோட ஒரிஜினல் வெர்ஷன் இருக்குது தெரியுமா. ஸோ இந்த விண்டோஸை நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி இதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸையுமே நம்ம இன்னொரு ஃபோல்டரில் நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ டு பி லைக் அ பேக்கப். ஸோ எல்லா ஃபைல்ஸையும் நம்ம எடுத்து நம்ம ஒரு இடத்துல நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா காப்பி பண்ணதுலேருந்து நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, ஸோ லெட் மீ. ஸோ இப்போ நான் காப்பி பண்ணி வச்சுருக்கிறது தான் இந்த பேக்கப் காப்பி. ஸோ இந்த காப்பியில் இப்போ சப்போர்ட் அப்படிங்கிற இடத்துல, சாரி இட்ஸ் நாட் சப்போர்ட், சோர்ஸ். ஓகே, சோர்ஸில் நம்ம இதுக்கு முன்னாடி காப்பி பண்ண தெரியுமா ஃபைல்ஸ். ஸோ அந்த ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ விச் ஃபைல்ஸ், இட்ஸ் டிபிஎம் எரர் ஃபைல்ஸ். ஓகே, ஸோ இந்த ஃபைலை இப்போ நான் அகெயின் காப்பி பண்ணிக்கிட்டு நம்ம விண்டோஸ் 11ல் சோர்ஸஸ்ங்கிற ஃபோல்டரில் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஜஸ்ட் நீட் டு பேஸ்ட் இட். நான் ஏற்கனவே பேஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த பேக்கப் காப்பியில். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ ஜஸ்ட் கேன் பேஸ்ட் இட். Replace the file in the destination. It will definitely ask you this. ஸோ இது ஏன்னா இது உங்களோட சோர்ஸ் ஃபைல் ஏற்கனவே கொடுத்துருக்க விஷயத்தில் ஜஸ்ட் சேஞ்சஸோடு சேர்ந்து வரும். நீங்கள் ஜஸ்ட் ரீப்ளேஸ் த ஃபைல் இந்த டெஸ்டினேஷன் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸ் இங்கே காப்பி ஆயிரும், இந்த 2 ஃபைலுமே. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கோ பேக் அண்ட் ரன் த செட்டப் அகெயின். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எரர்ஸ் வராது. ஸோ உங்கள் டிவைஸ் பேக்கப் எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆயிரும். Okay, I will give you the error fix files link in the description. So நீங்கள் அதிலேருந்து செக் பண்ணி பார்த்து நீங்கள் உங்கள் டிவைஸை விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம். That's it. Thank you.